ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3D பென் வீட்டிலே எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான 3D பென் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நல்லாவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் வந்து 3D பென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சால்ட்ரிங் எண்ணெய் வந்து நான் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் எண்ணெயில் மேலே உள்ள அந்த சின்னது தேவையில்லை, இந்த இது மட்டும் இருந்தாலே போதும். இதை வச்சே வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். சரி ஓகே, சால்ட்ரிங் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரேடியோவில் மேலே உள்ள ஆண்டெனா வந்து தேவைப்படும். ஆண்டெனா இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு சின்ன பைப் இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். இதை வந்து பழையரும் கடையில் இருந்தால் கூட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆண்டெனா வந்து தேவைப்படும். சரி ஓகே, அதில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு மோட்ரு வந்து தேவைப்படும். கியர் மோட்டர் வந்து எடுத்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இந்த என்கிட்ட பெரிய மோட்ரு தான் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன், அதுக்கடுத்து அதோட கனெக்டர் இருந்தால் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம 3D பென் வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். சப்போஸ் வந்து அந்த ஆண்டனா இல்லாட்டினா நீங்கள் வந்து இந்த பாலில் வந்து காற்று அடிப்போம் பார்த்திங்களா, அதை கூட வந்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு கூட முன்னாடி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இந்த இதில் உள்ளது தான் இது. சரி ஓகே, இந்த மாதிரியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆண்டனாவில் மேல் பார்ட்டை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம அதில் அந்த பார்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து அதை வெட்டி எடுத்தேன். அதில் பாருங்கள், நம்ம அந்த இதை வந்து அமுக்கி விட்டுட்டு அந்த மேலே உள்ளதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த பார்ட் வந்து வந்துடும். அந்த ஃபிலமெண்ட் வந்து கரெக்டாக வந்து போகிற அளவுக்கு ஒரு சின்ன பைப் இருந்தால் போதுங்க, அதை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இது ஹீட்டாக இருக்கனால வந்து உருகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி மெட்டல் பாடி வந்து எடுத்திருக்கோம். சரி ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சால்ட்ரிங் அயன் மேலே வந்து கட்டுக்கம்மி வந்து சுற்ற போகிறோம். டேரெக்டாக வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து வராது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு கட்டுக்கம்பியை வந்து இது பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஃபிலமெண்ட்டை வந்து உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படுது. ஸோ அதுக்காக இன்னொரு ஸ்ப்ரிங்கையும் சேர்த்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சின்ன பார்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே, இதையும் வந்து நம்ம வந்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து கட்டுக்கம்பி வச்சு நல்லா சுற்றி விட்டாச்சு. எதாக இருந்தாலும் இரும்பு வச்சே சுற்றி விடுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து மேலே மோட்ரு வச்சாலும் கரெக்டாக வந்து உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இங்கேயும் வந்து நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சு நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முன்னாடி வந்து டிராயிங் வரைகிறதுக்கு கொஞ்சம் வெளியே வந்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கியர் மோட்டரை வந்து நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அந்த சால்ட்ரிங் அயனில் வந்து அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கரெக்டாக வந்து அந்த ஃபிலமெண்ட்டும் சேர்த்து வந்து சுற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் மூல கேப் விட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இதை வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், க்ளூ அப்ளை பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒட்டியாச்சு. நம்ம ஒட்டினதுக்கடுத்து பேட்டரி கனெக்ஷன் மட்டும்தான். பேட்டரி வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு சைடு வந்து வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு முடிஞ்சிடும். பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முன்னாடி நோக்கி வந்து போகணும். அதாவது இந்த மாதிரி சுற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து முன்னாடி நோக்கி வந்து போகும். அது மட்டும் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3D பென்னை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. நம்ம மோட்ரு மட்டும் கரெக்டான சைஸில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும், சின்னதாக வந்து இருந்திருக்கும். சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுபோக வந்து பேட்டரி கனெக்ஷனாக கொடுத்தாச்சு. இந்த கியர் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ தான் கிரிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக இது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இங்கனக்குள்ளேயும் சைடு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து BLA மெட்டீரியலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணும், எலமெண்ட். இதை யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், கடைகளில் உள்ளது வந்து வாங்கிக்கோங்க. நம்ம 3D பென் வந்து ரெடி பண்ணியாச்சுல. சரி ஓகே, இதை வந்து ஒன்று வந்து போட்டு பார்த்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலா டீப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டீல் இதில் அதில் வந்து உள்ளே கொட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து போயிட்டு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து போயிட்டு வரணும், அந்த மாதிரி உள்ளது தான் வச்சுக்கோங்க. அதுபோக வந்து இது கீழே வந்து நீங்கள் வந்து அமுக்கி கொஞ்சம் லைட்டாக வந்து புஷ் பண்ணி விடணும். அப்போனா தான் வந்து அந்த கிரிப்புக்கு வந்து கரெக்டாக வந்து சுற்றும். இதை நான் கீழே வந்து நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து அமுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த இதை மெட்டீரியலை கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து 3D பென் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றும் சுத்த வந்து இதில் கிரிப் வந்து கிடைக்கும். கிரிப் கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னோக்கி வந்து பார்த்திங்கன்னா தள்ளிக்கிட்டே இருக்கும். தள்ள வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த முன்னாடி உள்ளது மெதுவாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அது வந்து ஒவ்வொரு ரோலில் வர தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அதை வந்து அழகாக தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். தள்ளி விட நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இழுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து வரும். இது வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆக தான் வந்து பாருங்கள் முன்னாடி வந்து மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளும். பாருங்கள் எப்படி தள்ளுது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி தாங்க தள்ளும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 3D பென் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதுக்கு அடுத்து சால்ட்ரிங் எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ உருவிக்கலாம். இதை வந்து எடுக்கணும், இப்படி எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிடும். சரி ஓகே, கலர் மாற்றினாலும் நம்ம வந்து அதோட கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து சால்ட்ரிங் எண்ணெய் எவ்வளோ நிமிஷம் வந்து போட்டால் இது ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து போட்டு விட்டுட்டு நம்ம செக் பண்ணலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து நான் பிளாக் போர்டில் வந்து சால்ட்ரிங் எண்ணெய் அந்த ஹீட்டுக்காக வந்து இதை வந்து போட்டு விட்டுறேன். நிக்ரோம் ஒயரை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிக்ரோம் ஒயரை நான் கனெக்ட் பண்ணி பார்த்து எனக்கு வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. அதாவது ரொம்ப ஹீட் எனர்ஜி வந்து வரல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து சுவிட்ச் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதை ஜஸ்ட் வந்து வச்சோம்னாலே நல்லா வந்து உருகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து உருகிருச்சுனாலே இது ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து போடுறதுக்காக கரெக்டாக வந்து இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சதுக்கு அடுத்து நம்ம இந்த இதை வந்து இதில் வந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து விடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கைட்டை வைக்கும் போது எவ்வளோ ஸ்பீடாக வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் வச்சுருந்தேன், கொஞ்சம் வெளியே போட்டோம். ஸோ அதுக்காக இந்த இதை நான் வெளியே வர்றதை எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் கலரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் வந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து க்ரீன் கலரை வந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதை நான் கட்டிங் பிளேடை வச்சு யூஸ் பண்ணும்போது அதை பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து அந்த இதை வெளியே இருந்து வரவே இல்லை சரியாக. ஸோ அதான் எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதனால தான் ரிசல்ட் வந்து வரலன்னு சொல்லிட்டே உட்காந்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக வருதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் போட்டு விட்ருக்கேன். அதாவது அந்த ஸ்ப்ரிங் மாதிரி டைப் இருக்குல்ல, அதில் வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டு சுவிட்சை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வருது. பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகி வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து கரெக்டாக வந்து வரும். நம்மளுக்கு இந்த மோட்ரு ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து கரெக்டாக வந்து வைக்க வந்து நம்மளுக்கு நல்லா ரிலீஸ் ஆகுது. இதை வச்சே நம்ம வந்து டிராயிங் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து வரைய முடியும். சரி ஓகே, அதையும் நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஏதாவது ஒன்று நம்ம நேமை கூட வந்து வரைஞ்சி பார்க்கலாம். இதை வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இப்போ உள்ளே வந்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே விட்டுட்டு மோட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு மோட்டர் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது வரைஞ்சி பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து நம்மளா பண்ண 3D இதுதான். இது வந்து 3D பெண்ணை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். அது வந்து கடையில் வாங்கினது. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இல்லை. மோட்டர் வந்து சுற்றுற ஸ்பீடுக்கு வந்து ஸ்பீடாக வந்து வரும் சில நேரம். ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்மகிட்ட இல்லை. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து அந்த இதை வெளியே கூடிய இதாக நம்ம எடுக்கணும். அது மாதிரி வந்து அதாவது கட் ஆகிட்டு வராது, நம்ம தான் எடுத்து வர மாதிரி வரும். ஸோ அதில் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும். அதுபோக வந்து நம்மளுக்கு எல்லாமே வரதுன்னா வரதான் செய்யுது. எல்லாமே எப்படி வந்து ஒர்க் ஆகுமோ அது மாதிரி ஒர்க் ஆக தான் செய்யுது. கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். கரெக்டாக தான் வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.